நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அண்ணன் எங்க காணோம்? ஏன்? இல்ல, நம்ம லக்ஷ்மி இருக்கால, அவளுக்கு மோதிர சாம்பிள் கொண்டு வரேன்னாரு. எந்த மாதிரி ரிங் வேணும்னு இவ பார்த்து செலக்ட் பண்ணோம்ல, இவருக்கும் செலக்ட் பண்ணனும், அவ ஹஸ்பண்டுக்கும் செலக்ட் பண்ணோம்ல. என்ன லக்ஷ்மி? கார்த்திக் மேல ரூம்ல இருக்கானா? போ லக்ஷ்மி, அண்ணனை போய் கூட்டிட்டு வா. இல்ல, அது வந்து அவரு ரூம்ல இல்ல. அப்ப அண்ணன் எங்க? அவரு கீழே தானே வந்தாரு. இல்ல அர்ச்சனா, கார்த்திக் கீழே வரலையே. நீங்க அண்ணனை பத்தியா பேசிட்டு இருக்கீங்க? அண்ணன் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கீழே போனாரு. அவர் ஏதோ அவசரத்துல இருந்தாரு. அர்ச்சனா, கார்த்திக் எங்க போறான்னு சொல்லிட்டு போகலையா? அன்னிக்கிட்டயாவது எங்க போறேன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். பாவம், அவசரத்துல போயிருப்பாரு. இன்னைக்கு இவங்களுக்காக தான் அவர் ஆபீஸ்க்கே போகாம இருந்தாரு. இவங்க படத்துக்கு போகல இல்லையா, அதனால ஆபீஸ் வேலையா வெளியே போயிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அர்ச்சனாவோட முகம் வேற ரொம்ப வாடி போயிருக்கு. போமா, போய் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு வா. இல்ல பரவாயில்ல, எனக்கு ஒண்ணும் இல்ல. நான் போய் சமையல் வேலை ஏதாவது இருக்கான்னு பாக்குறேன். சுகன்யா, அது எங்கிட்ட கொடுமா. வந்தனா கண்ணு, இன்னைக்கு இந்த கொடமலை வச்சு நம்ம பொரியல் பண்ணிக்கலாம். சரி. தனோ, சொல்லுங்க பாட்டி. ஊறுகாவை வெயில் எடுத்து வை. சரிங்க பாட்டி. இன்னைக்கு என்னால அர்ச்சனாவையும் பார்க்க முடியல. காட் நோஸ் எனக்கு எப்படி டைம் பாஸ் ஆக போகுதுன்னே தெரியல. ராதிகா, நீ ஃபுல் டே இந்த மாதிரி வீட்டு வேலை தான் செஞ்சுட்டு இருப்பியா? உனக்கு சோஷியல் ஒர்க்ல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லையா? என்னக்கா? அம்மாக்கு சோஷியல் லைஃப் இருக்கு. அவங்களுக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. குட், வாவ். அவங்களுக்காவது இருக்காங்களே, அவங்க கூட நீ அடிக்கடி வெளியில எல்லாம் போவியா? அக்கா, நான் எங்கேயாவது போகணும்னா வந்தனாவையும் சுகன்யாவையும் தான் கூட்டிட்டு போவேன். அப்போ உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன செய்வாங்க? நீ அவங்கள மீட் பண்ண மாட்டியா? இல்லக்கா, பாப்பேன். ஏதாவது ஃபங்க்ஷன்ல, பூஜையில. ஆமா, பண்டிகை நாட்கள்ல மீட் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். அவ்வளவுதானா? நீங்க எல்லாரும் இந்த மாதிரி வேலையில தான் பிஸியா இருப்பீங்களா? சரி, வீட்டு வேலையில இருந்து நான் உங்களுக்கு ஒரு சின்ன பிரேக் தர போறேன். என்னது? நீங்க என்ன சொல்றீங்கக்கா? கொஞ்ச நேரத்துல புரியும். ராதிகா, நீ ஒண்ணு பண்ணு, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் இன்வைட் பண்ணு. நாம ஒரு பார்ட்டி வச்சுக்கலாம். கிட்டி பார்ட்டி. கிட்டி பார்ட்டியா? இங்க பாரு, நீ யார் கூட பூஜைக்கு எல்லாம் போறியோ அவங்க எல்லாரையும் வர சொல்லு. ஆனா அக்கா, இப்போ எதுக்கு திடீர்னு பார்ட்டி எல்லாம் வச்சுக்கிட்டு? ரொம்ப ஜாலியா இருக்கும், நல்லா என்ஜாய் பண்ணலாம். அம்மா, அதெல்லாம் சரிக்கா. ஆனா அதுக்காக நாம என்னெல்லாம் செய்யணும்? ராதிகா, நீ எதுவும் செய்ய வேண்டாம். எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன். நான் என்ன செய்யறேன்னு நீ வேடிக்கை பார்த்தா மட்டும் போதும். ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறாரு? எத்தனை தடவை கால் பண்ணிட்டேன். அர்ச்சனா, இது வரேம்மா. என்ன கார்த்திக் இன்னும் காணோம்? ஆமா, கார்த்திக் எங்க? அவரு வந்துகிட்டே இருப்பாரு. என்னங்க, கார்த்திக் ஆபீஸ் போயிருக்கான்னு தானே நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். அர்ச்சனா, அவனுக்கு ஃபோன் பண்ணி எங்க இருக்கான்னு கேட்டு பாரு. அண்ணி, நீங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணலையா? ஏதாவது முக்கியமான வேலையா இருந்திருக்கும். கார்த்திகோட ஆபீஸ் வேலைய பத்தி உனக்கு தெரியும்ல. அனி, போன் எடுத்தாரா இல்லையா? இல்ல, அது அவர் கால் அட்டெண்ட் பண்ண மாட்டேங்கிறாரு. அண்ணி,
அண்ணனுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா என்ன? இல்ல அவருக்கு ஒண்ணும் இல்ல. ஏன் இப்படி கேக்குற? அவர்கிட்ட ஃப்ரீ டைம் இருந்ததுனால வெளியே போயிருக்காரு. அது அண்ணனே வந்துட்டாரு. கார்த்திக், திடீர்னு எங்க போயிட்ட? ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம்லப்பா. நாங்க எல்லாரும் ரொம்ப பயந்துட்டோம். பெரியம்மா, எதுக்கு நீங்க தேவையில்லாம டென்ஷன் ஆகுறீங்க? எனக்கு ஒன்னும் ஆகாது. அது வந்து திடீர்னு மீட்டிங் இருக்குன்னு கால் வந்தது, அதனால தான் போயிட்டு வந்தேன். உங்க யார்கிட்டயும் எதுவும் சொல்ல முடியல. சரிப்பா. வாவ், இன்னைக்கு சாப்பாட்டு வாசனை ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கும் பயங்கரமா பசிக்குது. சரி, கல்யாண வேலை எல்லாம் எந்த அளவுல இருக்கு? பத்திரிகையெல்லாம் நம்ம பிரிண்ட் பண்ண கொடுக்கணும்ல? ஆமா பெரியப்பா, நாளைக்கே உங்களுக்கு நான் சாம்பிள் டிசைன்ஸ்லாம் காட்டுறேன். ஆ, இந்த வாட்டி எனக்கு புது டிசைன்ஸ்லாம் கிடைச்சிருக்கு. அம்மா, ஆ? எனக்கு தால் வேண்டாமா, தயிர் கொடுங்களேன். நான் போய் சூடா சப்பாத்தி எடுத்துட்டு வரேன். சரி. பெரியப்பா, கார்ட்ஸ் கலர்ஸ் கூட இந்த வாட்டி ரொம்ப நல்லா இருக்கு. எத்தனை கார்ட்ஸ் பிரிண்ட் பண்ணணும்னு மட்டும் நீங்க என்கிட்ட சொல்லுங்க. கார்த்திக், இந்தாப்பா. என்னாச்சு? உடம்புக்கு ஒண்ணும் இல்லையே? இல்லம்மா, ஒன்றும் இல்லம்மா, நல்லா இருக்கேன். அது என்னன்னா கொஞ்சம் ஐஸ் வாட்டர் குடிச்சதுனால நினைக்கிறேன். அப்படின்னா தயிர் எதுக்கு சாப்பிடுற? பருப்பு போட்டு சாப்பிடலாம்ல. சரி பெரியம்மா. ம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மறுபடியும் ஜுரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். குட் நைட்.
இதை பாருங்க. ஆ, இப்ப சொல்லுங்க பெரியப்பா, எந்த டிசைன்ஸ் உங்களுக்கு எல்லாத்தை விட பிடிச்சிருக்கு? கார்த்திக், ம், இதான் ரொம்ப நல்லா இருக்கு. நீ செலக்ட் பண்ணது ஓகே ஆ, தான். ம். ஆமா, அப்படியே சிவன் பார்வதி படமும் போட்டுற சொல்லு. சரிங்க பெரியப்பா. இந்த அலங்காரம் அழகா இருக்குல்ல? சின்னம்மா, எனக்கு இந்த அலங்காரம் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அர்ச்சனா, நீ பார்த்து சொல்லுமா. நீ இன்னும் எதையுமே பார்க்கவே இல்லையே, பார்த்து சொல்லு. எல்லாருக்கும் வணக்கம். வாமா, வா, வாங்கக்கா. வாங்க மாப்பிள்ள. எப்படிதான் இருக்க? நல்லா இருக்கேன்டா. எப்படி இருக்கம்மா நந்தினி? நல்லா இருக்கேன்ப்பா. எப்படி இருக்கீங்க சித்தப்பா? நான் ரொம்ப நல்லா இருக்கேம்மா. ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்க 2 பேரையும் இப்படி ஒண்ணா பாக்குறேன். சந்தோஷமா இருங்க. என்ன விஷயம், எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? அது வந்து கல்யாண வேலை போயிட்டு இருக்குடா. இதை பாருங்கக்கா. அக்கா நல்லா இருக்கு. கொஞ்சம் இங்க வாங்கல. அண்ணி எந்த டிசைனை செலக்ட் பண்ணிருக்காங்கன்னு வந்து பாருங்க. இது வரேன் ம். கார்த்திக். வாப்பா, பாத்து வா. வா உட்கார். அடேங்கப்பா, வீட்டுக்கு புது கலையே வந்திருக்கு. நீ வரலையேன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தோம், நீயும் வந்துட்ட. அர்ச்சனா, கார்த்திக் கிட்ட இந்த துணியை காட்டுமா. ஷேர்வானிக்கு இது நல்லா இருக்குமா இல்ல வேற ஏதாவது வாங்கணுமான்னு கேளு. சரி. ம். கார்த்திக், அம்மா உங்களுக்கு இந்த ஷேர்வானி பிடிச்சிருக்கான்னு பார்க்க சொன்னாங்க. கார்த்திக், இந்த கார்டு அர்ச்சனா கிட்ட கொடுப்பா. எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னு அவ கேட்கட்டும். ம். அம்மா, இந்த கார்டை பாருங்க. என்கிட்ட ஒண்ணு கொடு. அக்கா, இந்த இடத்துல சிவன் பார்வதியோட போட்டோ வரும்க்கா. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. அப்புறம் மற்ற வேர்டிங்ஸ்லாம் இந்த இடத்துல வருமா? அர்ச்சனா இத பார்த்தாளாப்பா? ஆமா, அண்ணி எங்க போனாங்க? அவ வந்ததுக்கு அப்புறம் நீங்களே இந்த கார்டை அவகிட்ட காட்டிடுங்க. இந்தாங்கம்மா. ஏய் வா கார்த்திக், ரூமுக்கு போலாம். ஒரு கேம் விளையாடலாமா? இல்ல மோகன், இன்னைக்கு வேண்டாமே. எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருக்கு. என்ன கார்த்திக், உன் உடம்பு எவ்வளவு சூடா இருக்கு? இல்ல அப்படிலாம் எதுவும் இல்லை, நான் நார்மலா தான் இருக்கேன். நீ வா. ஜூஸ். அர்ச்சனா, நாங்க இப்போ ரூமுக்கு தான் போறோம். சூடா டீயும் டிஃபன் கிடைச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பரா இருக்கும். நான் இதை எடுத்துட்டு வரேன். நான் போய் கேம் ரெடி பண்றேன்டா. ஏய், என்னோட டீ டிஃபன்லாம் வந்துருச்சுன்னா நானும் வந்துட போறேன். கொஞ்சம் வெயிட் பண்றா. நான் உள்ள இருக்கேன். ஹே, என்ன விஷயம் கார்த்திக்? நிஜமாவே தோத்து போறியா இல்ல உடம்பு சைலண்ட் இருக்கா இப்படி பண்ணிட்டு இருக்கியா? எனக்கு ஒன்றும் இல்லடா. கார்த்திக், ஒரு நிமிஷம் இரு. ம். வேற கேம் போடுவோம். டிஃபன். ஆ. கார்த்திக் எங்க? அர்ச்சனா கீழே போயிருக்கானே. பரவாயில்லையே, பக்கோடாவா? சூப்பர். ஆனா அர்ச்சனா, நான் இதை சாப்பிடலாம், கார்த்திக் இதை சாப்பிட மாட்டானே. அவன் தான் எண்ணெய் பொருள்லாம் சாப்பிடக்கூடாதே. ஆனா அவருக்கு இது பிடிக்குமே. நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். அவனுக்கு 2-3 நாள் உடம்பு சரியில்லை. அப்படி இருக்கும்போது அவன் பத்திய சாப்பாடு தானே சாப்பிடணும். அவனுக்கு பிடிக்கும்ன்றதுக்காக செஞ்சு கொடுத்துருவீங்களா? அவன் ஏற்கனவே கவனமா இருக்க மாட்டேங்கிறான். நானும் டாக்டர் போய் பாரு கார்த்திக்னு சொல்லிட்டே இருக்கேன். அவன் என் பேச்சை மதிக்கவே இல்லை. அதுக்கு கூட அவனுக்கு டைமே இல்லையா? இப்ப என்னடா அவனுக்கு ஜுரம் அடிக்குது. என்ன? நீங்க பாரு அர்ச்சனா, நீ எதுக்கும் டென்ஷன் ஆக தேவையில்ல. இதை வச்சுட்டு கீழே வா, நம்ம 2 பேரும் சேர்ந்தே அவனை கவனிக்கலாம்.
உங்கள் விஜய். சாந்தி, நான் போய் பேக்கிங் எல்லாம் செய்யணும். நான் ரூம்க்கு போறேன். கொஞ்ச நேரத்துல நான் கிளம்பணும்ல. அம்மா நானும் உங்க கூடவே வரேன். மாப்ள வாங்க. கார்த்திக், நீயும் டிஃபன் சாப்பிடு. வேண்டாமா, எனக்கு டீ மட்டும் போதுமா? எனக்கும். அர்ச்சனா, வா அர்ச்சனா, நீ வா. கார்த்திக், தண்ணி குடி. இருமல் இன்னும் குறையலையா கார்த்திக்? இல்லம்மா, இப்ப பரவாயில்ல. ஆமா, கார்த்திக், மேரேஜ்க்கு நீ டிசைன் பண்ண கார்டு எங்க வச்சிருக்க? எனக்கு ஒரு ஐடியா தோணுதுடா, அதை காட்டேன். என்ன? முதல்ல நீங்க வா, கார்டை காட்டு, அதுக்கப்புறம் சொல்றேன். இந்தா. இந்த இடத்துல நம்ம ரிசப்ஷன் இன்வைட்ஸா கூட ஃபில் அப் பண்ணிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுவும் நல்ல ஐடியா தான். நம்ம அப்படியே செய்யலாம். மாத்திரை போட்டுக்கோங்க ப்ளீஸ். ரெண்டு நாளா உங்களுக்கு உடம்பு சரியில்லை கார்த்திக். ஆனா நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. உங்க உடம்பு எவ்வளவு சூடா இருக்கு பாருங்க. தயவு செஞ்சு டேப்லெட் போட்டுக்கோங்க. நான் போய் உங்களுக்கு தண்ணி கொண்டு வரேன். அர்ச்சனா, அம்மா. அர்ச்சனா, அலங்காரம் எப்படி செஞ்சா நல்லா இருக்கும்னு நிறைய போட்டோஸ் எடுத்தல, அத மாமா கிட்ட காட்டலாம், கொஞ்சம் கொடுக்குறியா? என்னாச்சு? ஒண்ணும் இல்லம்மா, இத கொடுக்குறேன். மாமா, இத பாருங்க. ஹலோ, நான் அர்ச்சனா பேசுறேன். ஹலோ மேடம். சார் இப்போ எப்படி இருக்காரு? என்ன விஷயம் சொல்லுங்க. மேம், ஒரு மீட்டிங் இருக்கு. அந்த மீட்டிங் இன்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணவே வேண்டாமான்னு சார் கிட்ட கேட்கணும். சார் வருவாரா இல்ல ரெஸ்ட் எடுக்க போறாரா மேடம்? இல்ல, இன்னைக்கு எந்த மீட்டிங்கும் வேண்டாம். அவருக்கு ரொம்ப ஜுரமா இருக்கு, அதனால.
ஒரு நிமிஷம். ஹலோ. நான் வரேன். ஹெல்த்தை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. ஆமாம், ஓகே, நான் வரேன்.